வர்மா உங்களுக்கு கால் பண்ணி பேசினான்ல, உங்களை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த எலெக்ஷன்ல நின்னா இந்த உண்மையை ஊருக்கே சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினான்ல. நீ இல்ல, யாராலையும் இவர் எலெக்ஷன்ல நிக்கிறத தடுக்க முடியாது. நான் உதய பெருமாளோட மனைவி. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீதான் எப்பவுமே இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு. குட் மார்னிங் மாமா. என்ன மாமா, நேத்து நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதை விடுங்க மாமா. இங்க யாராவது உங்களை அப்படி தப்பா நினைக்கிறாங்களா என்ன? அந்த லேடி டிவில பேசினத அத்தையே நம்பல. இன்னும் நீங்க எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நீங்க அரசியல்னா என்ன நினைச்சீங்க? உங்களை அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுருவாங்களா என்ன? அதுவும் இந்த தொகுதியில நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் இந்த தொகுதியோட பர்மனன்ட் எம்எல்ஏ நீங்க தான் எல்லாருக்கும் தெரியும். பத்தாவதுக்கு எந்த கட்சியிலையும் சேர மாட்டேன்னு சுயேட்சையா வேற நிக்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களை அசால்ட்டா விட்டுருவாங்க? அதை இதை செஞ்சு எப்படியாவது அவங்க சைடு உங்களை இழுக்கதான் மாமா பாப்பாங்க. நாம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் மாமா. உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், இந்த பிரச்சனைக்கே நீங்க இப்படி உடைஞ்சு போய் உட்காராதீங்க. இதை விட நாளைக்கு அதிகமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் மாமா. நீங்க நான் சொன்ன எந்த தப்புமே பண்ணாத ஒரு நேர்மையான ஆள் மாமா நீங்க. அதனால உங்க மேல விழுற பழி எல்லாத்தையும் நாம ஈஸியா பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிரலாம். நேத்து நடந்த பிரச்சனைய கூட கூடிய சீக்கிரம் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிரலாம். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, பாத்துக்கலாம். தைரியமா இருங்க. நீ வேணா எல்லாத்தையும் நார்மலா எடுத்துக்கலாம். எங்களுக்கு ஒண்ணு அப்படி இல்ல. நாங்க ஒண்ணு மாதிரி எது நடந்தாலும் சூடு சொரணையே இல்லாம தொடச்சு போட்டுட்டு போற ஆள் கிடையாது. செல்வநாயகி, இப்ப இவர் என்ன சொன்னாரு? எனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்குன்னு நாம என்ன இவன மாதிரி ஜடமா? எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் எதுவுமே ஆகாத மாதிரி மறுபடியும் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு. நமக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம். அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம எப்படிங்க சாதாரணமா எடுத்துக்க முடியும்? இவன் பேசுறதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. யாரு? உங்களுக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம். இந்த குடும்பத்தோட கௌரவம் கெடுற மாதிரி நீங்க எதுவுமே பண்ணல, அப்படிதானே? பாத்தீங்களாங்க, வயசுல பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எப்படி பேசான்னு பாருங்க. என்னங்க, இவன் கூட எல்லாம் உங்களுக்கு என்ன பேச்சு? நீங்க போங்க, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் உங்க டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அட போங்க. யாருங்க? சாந்தி, நீங்க தானே? ஆமா, நீங்க யாரு? அது டிவில உதய பெருமாள் உங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்தினதா சொன்னது நீங்க தானே? ஆமா, நான் தான். நீங்க யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. நாங்க உதய பெருமாள் வீட்ல இருந்து தான் வரோம். அவங்க ஃபேமிலியில தான் நாங்க இருக்கோம். என்ன விஷயம்? உங்ககிட்ட பேசணும். உள்ள வரலாமா? என்ன யோசிக்கிறீங்க? நீங்க தானே உங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்டீங்க. பேசினா தானே நியாயம் கிடைக்கும். சரி, உள்ள வாங்க. உங்களுக்கு அப்பா அம்மா குழந்தைங்கன்னு யாராச்சும் இருக்காங்களா? சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமா குழந்தை பெத்துக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருந்தோம். அவர்தான் பொறுமையா அவர் வீட்டுல விஷயத்த சொல்லி
என்ன அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கலான்னு சொன்னாரு. ஆனா அவரு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாத்துவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அவர்கிட்ட என்ன இப்படி ஏமாத்துனீங்கன்னு கேட்க வேண்டியதானே? நான் தான் டிவிலயே சொல்லியிருந்தேனே. நான் அவர்கிட்ட பல தடவை நியாயம் கேட்க போயிருந்தேன். அவர் என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு துணிச்சலா அவரை பத்தி டிவில நான் சொல்லிட்டேன். சரி, நீங்க சொல்றதால மட்டும் எப்படி எல்லாமே உண்மைன்னு நம்ப முடியும்? ப்ரூஃப் இருந்தா தானே இங்க எல்லாமே செல்லும். உங்ககிட்ட அப்படி ஏதாச்சும் இருக்கா? ம் இருக்கு, இருங்க இதை எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, இதுதான் எங்க மேரேஜ் சர்டிபிகேட். இது நாங்க கல்யாணம் ஆனதும் எடுத்துக்கிட்ட போட்டோ. இங்க பாருங்க மாமா, நீங்க சொல்ற பதில வச்சுதான் நாங்க இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த லேடியே தெரியாதுல்ல. நான் தான் இத்தனை தடவை சொல்றேன் இல்ல, அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவ சொன்னது எல்லாமே பொய், அப்பட்டமான பொய். இதை இங்க இல்ல, வேற எங்க வேணாலும் வந்து நான் சொல்ல தயாரா இருக்கேன். போதுமா? போதுமா? டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்திரா. செய்யாத தப்ப சொல்லி ஒருத்த மேல பழிய போட்டா அதை எப்படி தாங்கிக்க முடியும்? மாமா, கபிலன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா நீங்க எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கும் இப்ப நீங்க அமைதியா இருக்கிறதுக்கும் எங்களுக்கு டவுட் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. சொல்லுங்க மாமா, உங்களுக்கு மிரட்டல் வந்துச்சா? நாமினேஷன் பண்ண போறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த எலெக்ஷன்ல நின்னா இந்த குடும்பத்து மானத்தையே வாங்கிடுவேன்னு என்ன மிரட்டினாங்க. என்ன மட்டும் இல்லம்மா, கபிலனையும் மிரட்டியிருக்காங்க. அதனாலதான் கபிலன் அவ்வளவு தூரம் என் முடிவை மாத்திக்க சொல்லி சண்டை போட்டான். நானும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா பிரச்சனை இந்த ரூபத்துல வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை மிரட்டினது யாரு மாமா?